நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் ஜெயாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். எதுக்குமா? காலையில ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. வேண்டாம். உன்னோட விஷயத்துல என்னை விட அதிகமான பொறுப்பு யாருக்குன்னா உன் பொண்டாட்டி ஜெயாக்கு தான். இதை ஏன் என்கிட்ட நீங்க சொல்லலன்னு அவ என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது. உடம்புல வேற எங்கேயாவது அடிபட்டு இருக்கா மனோ? இல்லம்மா, பேலன்ஸ் கிடைக்கல, கீழே விழுறப்போ தலையில அடிபட்டுருச்சு. நீ ஹெல்மெட் இல்லாம பைக் ஓட்ட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஹெல்மெட் இருந்திருந்தா தலையில அடிபட்டிருக்காதுல்ல. உண்மையை சொல்லு மனோ, இந்த காயத்தை பார்க்கும்போது ஹெல்மெட் இல்லாம அடிபட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஹெல்மெட் இல்லாம நீ பைக் ஓட்ட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னப்பா, யார்கிட்டயா போய் சண்டை போட்டியா என்ன? கொஞ்ச நாளாவே நீ ஏதோ மறைச்சு வச்சு பேசிட்டு இருக்க. என்னப்பா மனோ, நீ அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லம்பா. பார்த்து பார்த்து. தயவு செஞ்சு சொல்லு மனோ, எங்கேயாவது போய் சண்டை போட்டு வந்தியா என்ன? போலீஸ் தேடி வருவாங்களா என்ன? இல்லம்மா, இந்த அடியோட கேஸ் முடிஞ்சிருச்சு. அம்மாவுக்கும் ஜெயாக்கும் தெரியாத விஷயத்த நான் இன்னைக்கு பண்ண மாட்டேன். கடந்த 1 மாசமாவே அப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தை நான் பாதுகாத்து வச்சிருந்தேன். உங்ககிட்ட மட்டும் அதை சொல்லணும்னு நான் ரொம்ப தடவை முயற்சி பண்ணேன். ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு அது வெளியே வந்துருச்சுன்னா பாலோட வாழ்க்கை அதோட முடிவுக்கு வந்துருமோன்னு நான் ரொம்பவே பயந்தேன். என்னப்பா, பாலா சம்பந்தப்பட்ட விஷயம் உன்கிட்ட என்ன இருக்கு? பாலாவை அவங்க வீட்டில இருந்து மாற்றி தங்க வச்சது, அதை ஏற்பாடு பண்ணதே நான் தான். தள்ளி நின்னுங்க பாலாண்ணி. இந்த பாலாண்ணி தொலை தாங்க முடியல. மனோஜண்ணா இதோ இருக்காங்கல்ல, வந்தப்ப ரொம்ப பாவமா இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல. சகிச்சுக்கிற என்ன நீங்க பாராட்டியே ஆகணும். ஏண்டா, இதெல்லாம் உன்னோட வேலை தானா? இல்ல என்ன பண்ற பாரு. ஐயோ மனோஜ், ஓடி பாலாண்ணி அடிச்சு கொல்றாவனா. ஐயோ இவ்வளோ நாளா நான் உன் பக்கம் நின்னது உன் மனசுல எந்த கலங்கமும் இல்லைன்னு தெரிஞ்சதுனாலதான். இப்போ நீ பண்ணத என்னால எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லு? பெத்த அம்மா கிட்டே போய் சொல்லிட்டு தானே நீ அவளை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போன. இனிமே நான் உன்னை எப்படிடா நம்புறது? அப்ப இருந்த நிலைமைக்கு நான் அந்த மாதிரி பண்ணிட்டேம்மா. அதுக்கான பலனை இப்ப நீ அனுபவிச்சுட்டு இருக்கல மனோ. முன்ன மாதிரி சண்டை இல்லாம ஜெயா இப்படி நெருங்கி வரப்போ நீ இந்த மாதிரி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. விஷயத்தை ஜெயா கிட்ட சொல்லிட்டு கூட நீ அப்படி பண்ணிருக்கலாம்பா. அவ ஒத்துக்க மாட்டாமா. அது உங்க 2 பேத்துக்கு ஏதோ தப்பான உறவு இருக்குன்னு அவளுக்கு சந்தேகம் வந்ததுனாலதான். நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா நீங்க 2 பேர் பாலா கிட்ட போய் பேசுங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. நீங்க போனீங்களா? அப்படி போய் பேசுறதுக்கு ஜெயா வரமாட்டா. அப்படி நீயே முடிவெடுக்காதப்பா. இங்க பாரு, உன் பொண்டாட்டி எதுக்கும் தயாரா தான் இருக்கா. ஆனா நீ பேச வேண்டிய நேரத்துல கரெக்டா பேசிதான்ப்பா ஆகணும். ஆனா நீ அதை பத்தி யோசிக்காம பாலாவை கொண்டு போய் மறைச்சு வச்சது பெரிய தப்பு மனோ.
அவளோட நிலைமையில நீங்க இருந்திருந்தா அந்த மாதிரி தான் பண்ணிருப்பீங்க. பண்ணிருப்பேன். ஆனா இப்படி யாருக்கும் தெரியாம மறைமுகமா ஒளிச்சு வச்சு அவளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஜெயா கிட்ட இதை பத்தி பேசி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ பாலாவை இங்க கூட்டு வந்து தங்க வச்சிருக்கலாம்ல. இங்கேயா? அதுக்கப்புறம் தான் சண்டையே வரும். நீ இப்ப செஞ்ச வேலையினால திரும்பவும் சண்டை கண்டிப்பா வரும்பா. இந்த விஷயம் ஜெயாக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன நடக்குமோ எனக்கு தெரியல. ஜெயாக்கு தெரிய வேண்டாம், நீங்க சொல்லாம இருந்தா போதும். இப்போ வேணு வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அங்கிருந்து உடனே அந்த கிழவி ஃபோன் பண்ணி சுதாலட்சுமி கிட்ட சொல்லிருப்பா. உடனே அது ஜெயாவுக்கு தெரிஞ்சிரும். தெரிஞ்ச உடனே அவ இந்த வீட்டுக்கு வந்து ஐயோ இந்த வீட்டையே உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. இந்த தடவை நீ தான் எல்லாத்தையுமே பண்ண. இந்த வாட்டி நீயே எல்லாத்தையும் முடிச்சுக்கோ. மனோஜுக்கு தலையில் அடிபட்டிருக்கு. கொஞ்சம் பெரிய காயம்தான். இங்கே பக்கத்தில் கிளினிக் கூட்டு போய் கட்டு போட்டு கூட்டு வந்திருக்கோம். டவுனில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஜோசனையும் கூட அனுப்பி வச்சிருக்கேன். போகிறதுக்கு பைக்கையும் கொடுத்து அனுப்பியிருக்கேன். டவுனுக்கு ஃபோன் பண்ணி அந்த வண்டியை நிறுத்த சொல்லி யாருக்காவது ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல கோபி? அப்புறம் தான் நிலைமைய சொன்னா உங்களுக்கு புரியாதுங்க. கொஞ்ச நேரத்திலேயே இந்த வீடு யுத்த களம் ஆயிடுச்சு. எங்க எல்லாரையும் கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு பாலாவை தூக்கிட்டு போயிருந்தாங்கன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. பாலானி அவங்க உயிரோட வீட்டுக்கு கூட்டு போவாங்களான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை போற வழியில அவங்கள ஆத்துல தள்ளிட்டு போயிட்டாங்கன்னா? அனில் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும். நல்லா பொறுப்பா பாத்துக்குங்கன்னு சொல்லி தான் பாலாவை நம்ம கிட்ட அனுப்பி வச்சிருக்கான். நல்ல வேளை அவனுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். கூட்டிட்டு போனது அவளோட புருஷன் தான்னு. நம்மளால கேஸ் கொடுக்க முடியாது இல்லைங்க. பாலா இங்க மறைஞ்சு வாழ்ந்தான்னு அவங்களால சொல்ல முடியும். அதனால பாலா அவங்க வீட்டுக்கு போயிருக்காளான்னு நமக்கு தெரிய வரணும். நாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம். ஒன்னும் ஆகலமா. நீ எதுக்கு ஜெயா ராத்திரி நிலை இப்படி வந்து இறங்கிருக்க? காலையில வந்தா போதும் சொன்னல உங்ககிட்ட. அத்தை, என் வீட்டுக்காருக்கு எதுவும் காயம் எதுவும் இல்லல்ல, உண்மையை சொல்லுங்க. பெருசா காயம் இருந்தா அவன் பைக் ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்திருப்பானா? சின்ன அடிதான் பட்டிருக்கு, 2-3 ஸ்டிச்சஸ். ஸ்டிச் போட்டிருக்காங்களா? அப்படின்னா பயங்கரமா அடிபட்டிருக்குமே. இந்த பார் ஜெயா, நீ இந்த மாதிரிலாம் பயப்படாத. முதல்ல அவனை போய் பாரு, அப்புறம் பயம் எல்லாம் போயிடும். அத்தை, அவர் மேல கோவப்பட்டு சண்டை போடதான் எனக்கு தோணுது.
இருந்தாலும் அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா என் மனசே கேட்க மாட்டேங்குது அத்தை. ஐயோ இது சின்ன காயந்தாம்மா, நீ வாமா வா. இதெல்லாம் ஒரு விஷயம். அப்பா ரொம்ப வலிக்குதா? அம்மா, சொல்லுங்கப்பா. இல்லம்மா, நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம். அப்பாவுக்கு எதுவும் நடக்கல. ஒரு எறும்பு கடிச்ச வலிதான், அவ்வளோதான். உனக்கு ஏதோ பெருசா அடிபட்டிருக்குன்னு நினைச்சு இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கா. நான் ஃபோன் பண்ணும்போதே சொன்னேன் சின்னதா தான் அடிபட்டிருக்குன்னு. அது எனக்கும் தெரியணும்ல. என்ன ஜெயா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். இல்லனா நீ தலையில அடிச்சுக்கிட்டு அழுகிறதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் அது கிடைச்சிருக்கும். மனு, என்னடா இது? ஒவ்வொருத்தரோட மனசுல என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாதுல்லம்மா. என்னதான் இருந்தாலும் உன் மனசுல இருக்கிறத விட எல்லாமே நல்லதா இருக்கும். என்கிட்ட திட்டு வாங்காம பேசாம படுத்து தூங்கு. அப்பாக்கு அடிபட்டிருக்குமா, அவன் படுத்து தூங்கட்டும், நீ என் கூட வா. இல்ல, நான் அப்பா கூடயே இருக்கிறேன். ஐயோ வேண்டாம், அப்பாவோட காயத்துல அடிபடும். தலையில போட்ட கட்டை அவுத்ததுக்கு அப்புறம் நீ போய் தூங்கலாம், வா. அத்தை வேகமா கிளம்பி வந்ததுனால இவ எதுவுமே சாப்பிடல. அப்படியா? பாட்டி உனக்கு சூடா தோசை ஊத்தி தரேன், வா சாப்பிடலாம். உடனே ரெடி பண்ணலாம், வா. நீ போய் சாப்பிடு போ. இங்க பாரு ஜெயா, எதுக்கு நீ அழுகுற? எத்தனை வருஷமா பைக் ஓட்டுறீங்க, எதுக்காக இப்படி அடிபடணும்? பைக்கு கீழே வந்ததுக்கு எந்த காரணமும் இல்ல. மணல்ல போய் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். ஏதாவது உங்களுக்கு நடந்திருந்தா? அதான் எதுவும் நடக்கலல்ல. பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லன்னா? அப்படின்னா நீ தப்பிச்சிட்ட, அதோட என்னோட பிரச்சனை முடிஞ்சதுல. இப்படி எல்லாம் பேசாதீங்க. தலை ரொம்ப வலிக்குது, அதை கூட உன் கையை வச்சு ரொம்ப அழுத்தாத. வலிக்கு மருந்து எதுவும் கொடுக்கலையா? ஒரே ஒரு மருந்து கொடுத்துருக்காங்க, அதை நான் சாப்பிடனா கூட ஒரே வாரத்துல காயம் ஆறிடும். பைக்ல இருந்து நீங்க கீழே விழுந்துட்டீங்கன்னு கேட்டப்போ என் மனசு அப்படியே சுக்குநூறா உடைஞ்சிருச்சுங்க. பாருங்க, இப்பவும் அந்த நடுக்கம் இன்னும் போகவே இல்லை. எங்க ஆக்சிடென்ட் நடந்தது? அது டவுன்ல இருந்து 2 கிலோமீட்டர் உள்ள வந்ததுக்கு அப்புறம். எதுக்காக நீங்க ஹெல்மெட் இல்லாம பைக் ஓட்டிட்டு போனீங்க? அப்படி செய்யற ஆள் இல்லையே. அது ஹெல்மெட் எடுக்க மறந்துட்டேன். இப்ப எதுலயுமே உங்களுக்கு கவனம் இல்ல. இப்ப உங்களுக்கு புரியுதா நான் உங்களை விட்டு விலகி இருந்தா உங்களோட கவனம் முழுக்க செதறி போகுதுன்னு? இனிமே நீங்க கவலைப்படாதீங்க, நான் அவங்க கூடவே இருப்பேன். ஹலோ, ஹரி பேசுறேன். ஹரி, ஜெயா இங்க வந்துட்டாப்பா. நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். அம்மா நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. மாமாக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? சின்னதாதான்ப்பா அடிபட்டிருக்கு. யாருத்த? ஹரி பேசுறாம்மா. ஒரு ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டதும் இப்பவாவது உனக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சே. அம்மா என்கிட்ட சொன்னதுலேருந்து நான் மாமா ஃபோனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் ரிங்கு போகல. உங்கள் ஃபோனும் ஆஃப்ல இருக்கு. நான் சார்ஜ் போட மறந்துட்டேன், அதான் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்ததும் நான் லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணேன். மாமாக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? கடவுள் புண்ணியத்துல எதுவும் இல்லை, சின்ன அடிதான். ஆனா நல்ல வலி இருக்குன்னு நினைக்கிறேன். ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு நான் போக வேண்டியது இருக்கு, அதை முடிச்சுட்டு வரேன். நான் ஃபோன் பண்ணேன்னு மாமா கிட்ட சொன்னாலே போதும். சொல்றேன். கல்யாணத்தோட டேட்டை ஃபிக்ஸ் பண்ற வரைக்கும் என் வீட்டுக்காரர் தேவைப்பட்டாரு. இப்ப இவர் அடிபட்டு கிடக்குறாரு, வந்து பார்க்க கூட இவனுக்கு நேரம் இல்ல. நீ தேவையில்லாம ஹரிய குத்தம் சொல்லாதம்மா. எல்லா இடத்துக்கும் போறதுக்கு அவன் மட்டும்தாம்மா இருக்கான். அப்படி இருக்கும்போது சில குறைகள் வரதான் செய்யும். நம்ம எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுறணும். என்னடி, காலையில் உனக்கு வேற வேலை எதுவும் இல்லையா? தப்பிச்சு போன வளர்ப்பு மிருகத்தை தான் நீங்க மறுபடியும் கூட்டிட்டு வந்துட்டீங்களே, அதை நீங்க கொல்ல போறீங்களா வளர்க்க போறீங்களான்னு எனக்கு தெரிய வரட்டும்.
இனிமே உன்னை நல்லபடியா பாத்துக்கணும்னு தான் நான் முடிவெடுத்திருக்கேன். இது வரைக்கும் நீ எனக்கு பண்ண எல்லாத்தையுமே நான் மறக்கலான்னு நினைக்கிறேன். இனி இங்கிருந்து இங்க பாரு, என்கிட்ட இருந்து உன்னை எங்கேயுமே போக விட மாட்டேன். இனிமே உன்னால தப்பிக்க முடியாதுன்னு இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுலடி? புரிஞ்சு போச்சு. நீங்க சாகாம என்னால தப்பிக்க முடியாது. சூப்பர். அப்ப உனக்குள்ள இருக்கிற மூளை இன்னும் வீணா போகல, அப்படித்தானே? சூப்பர் டி, சூப்பர். அப்படின்னா நான் செத்து கிடக்கிறத பார்க்கத்தான் நீ ஆசைப்படுறியா என்ன? நான் தனியா போக மாட்டேன், உன்னையே இங்கிருந்து எங்கூட கூட்டிட்டு தான் போவேன். ஒருவேளை நீயே தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணா உன் கூட சேர்ந்து நானும் வருவேன். வாழ்றதா இருந்தாலும் சரி, சாகிறதா இருந்தாலும் சரி, இனி நானும் உன் கூட தாண்டி இருப்பேன். அங்க என்னடா ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்க? ஒளிஞ்சு நின்று கேட்கல, நீ இருக்கியான்னு தான் பார்த்தேன். பாலா, ஆமா, நீங்க 2 பேரும் எங்க போறதுக்காக பிளான் பண்ணிருக்கீங்க? எங்க போறதா இருந்தாலும் நானும் வரேன். வேணும் சொல்றா, எங்க போறீங்க? சாக போறோம். அப்படின்னா என்ன விட்டுருங்கப்பா. பாரு, முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியே போ. கிளம்புடா. ஆஹா, அது சரி. இவ எங்க இருக்கான்னே தெரியாதப்போ இவளை போய் கூட்டு வர்றதுக்கு உனக்கு ஒரு ஆள் உதவி தேவைப்பட்டுச்சு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே இவ கிடைச்சதுக்கு அப்புறம் இங்க பாரு, என்ன நீ வெளியே போக சொல்றல்ல? நல்லா இருக்குடா. உன்னோட கேப் மாதிரித்தனத்துக்கெல்லாம் கூடவே இருந்தேன்ல, எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும்டா. இனிமே என்கிட்ட ஏதாவது கேட்டுப்பாரு, நான் யாருன்னு காட்டுறேன். என்கிட்டயே வா. வேலைக்கு ஜாயின் பண்ண அன்னில இருந்து ஆரம்பிச்ச டென்ஷன் தான் இது. இங்க பாரு, இன்னைக்கு நான் போய் என் வேலையை ஆரம்பிக்க போறேன். இனிமே உன் சைடுல இருந்து எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கொஞ்ச நாளாவே நீ உன் இஷ்டப்படி தானே நடந்துகிட்ட. இனிமே நான் நினைக்கிற மாதிரி தான் நீ வாழ்ந்தாகணும். இன்னையிலிருந்து உன்னோட சாவி என் கையில். வேணும், ஒரு நிமிஷம் இரு. நீ அவளை இந்த மாதிரி ரூம்ல கூட்டிட்டு போனா பிரச்சனையாயிரும். அவ ஜன்னல் பக்கமா போய் கையை காலை நீட்டி ஆளுகளை எல்லாம் கூப்பிட்டானா கடைசியில நம்ம ஜெயிலுக்கு தானே போக வேண்டியிருக்கும். அவ இங்க அடங்கிதான் இருப்பா. நீ இப்படி சொல்லிட்டு போயிடுவ, ஏதாவது கேஸ் ஆச்சுன்னா நாங்க தான் பூட்டி வச்சோன்னு சொல்லுவா. அப்படியெல்லாம் யாரும் இங்க வரமாட்டாங்க. அவ இனிமே அவ வாழ்க்கையில யாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட்டும் சொல்ல மாட்டான். அவளுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கு, இந்த உலகத்துல அவ எங்க போனாலும் நான் அவளை தேடி கண்டுபிடிச்சிருவேன். சொல்ல போனா நீ இப்பதானே பைத்தியமாவே இருக்க. ஏய், போனவ அப்படியே போட்டுன்னு சொல்லி விட்டுருக்க வேண்டியதானே? அவளை ஒதுக்கி வைக்க நல்ல வாய்ப்பா இருந்தது. 2-3 மாசம் கழிச்சு உனக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருந்தேன். இவ யாரு கூட போய் எங்க தங்கியிருந்தான் யாருக்கு என்ன தெரியும் சொல்லு. கிழவி, அது எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கிறேன். இனிமே நீ அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அந்த ரூமை பூட்டி சாவி எடுத்துட்டு வந்துட்டேன், இந்த வச்சுக்க. அட புடிங்கிற வச்சுக்கோ. நான் ஆபீஸ் போயிட்டு திரும்ப வர வரைக்கும் பாலாவுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலோ, அவ இங்க இருந்து எங்கேயாவது தப்பிச்சு போனாலோ, அதுக்கு நீ தான் பதில் சொல்லி ஆகணும். அப்படி பார்க்க வேண்டாம். என் உசுரை தான் அந்த ரூமுக்குள்ள வச்சு பூட்டி வச்சுட்டு போற. அதுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சு, உன்னை கழுத்து நெரிச்சு கொன்னுடும். ஏம்மா, என்னம்மா உனக்கு ரொம்ப பயங்கரமான வேலை கிடைச்சிருக்கு? அவன்தான் பாலாவோட புருஷன் வேணுகோபால். நாங்க உங்களை பார்க்கத்தான் இங்க வந்திருக்கோம். பாலா ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு நீ அவன் அடிக்காத, அவன் ஹார்ட் பேஷண்ட். அவனை விடு. என்னோட வீட்டுல தான் பாலா தங்கி இருந்தா, என்னோட சம்மதத்தோட தான் அவங்க தங்கி இருந்தா. உனக்கு அவளுக்கு என்னைய சம்பந்தம் சொல்லியா? அவளை உனக்கு ஏற்கனவே தெரியுமா? உங்க 2 பேருக்குள்ள என்னைய வரவு இருக்கு? சொல்லியா கிளவா, சொல்லு. கையேடுறா.
உனக்கு எல்லாமே ஒண்ணுதான். அது மட்டும் இல்லாம நட்பு உறவு இதை பத்தி எல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. நீங்க யாரு? என்ன பிரச்சனை? பாலா ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்த வீட்டோட சொந்தக்காரன். ஓ அது சரி, சொந்தத்தை புதுப்பிக்க வந்திருக்கீங்களோ? சொந்தத்தை புதுப்பிக்கல நான் வரல. என் பாலா இங்க உயிரோட இருக்காளான்னு பார்க்க வந்திருக்கேன். உனக்கு என்ன வந்துச்சு? அவளோட விஷயத்துல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்க? சதீஷனா யார் இருந்தாலும்? டேய், அன்னைக்கு நம்ம பாலாவை போய் கூட்டு வந்தோம்ல, அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் ஏதோ கேட்க வந்திருக்காரு. என்ன கேட்கணும் நீ? இங்க பாருங்க, நாங்க ஒன்றும் சண்டை போறதுக்கு வரல. சொந்த பொண்ணு மாதிரி தான் ராமனனும் பொன்னம்மாக்காவும் பாலாவை பார்த்துக்கிட்டாங்க. ராமனை இல்லாத நேரத்துல தான் நீங்க வந்து பாலாவை தூக்கிட்டு வந்துட்டீங்க. அவ எப்படி இருக்கான்னு பார்க்க தான் வந்திருக்காரு. என் பொண்டாட்டியை தூக்கிட்டு போய் மறைச்சு வச்சவன் இப்ப என் கையில கிடைச்சதுக்கு அப்புறம் அவனை சும்மா விடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஓ, சுய புத்தி உள்ளவங்க யாராவது இப்படி பண்ணுவாங்களா? ஐயோ தாடிக்காரங்களே, நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. எந்த தகவலும் தராம நீங்க பாட்டுக்கு திடீர்னு உள்ள வந்துட்டீங்க. உன்னை பார்க்கணும் என்ன காத்துட்டு வேணும். தேவையில்லாம உன் அப்பா வயசுல இருக்கிற ஒருத்தர் அடிச்ச பாவம் உனக்கு வேண்டாண்டா. நீங்க இவங்கிட்ட அடி வாங்காம இங்க இருந்து கிளம்புற வழிய பாருங்க. கூட்டிட்டு போயா? நான் பாலா கிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்கப்புறம் தான் நான் போவேன். வேணும் கொஞ்சம் பொறுமையா தேவையில்லாம எதுக்காக இவனுக்கு கோவத்தை வர வைக்கிறீங்க? முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. அடிதடி சண்டையெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. பாலாவை பார்த்து பேசிட்டு அவ எங்க பாதுகாப்பா இருக்காளான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இங்கிருந்து போவேன். ஓ ராமப்பா, பாலா ராமப்பா, எதுக்காக என்ன தேடி நீங்க இங்க வந்தீங்க? உன் அப்பா உன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்காக தான்மா. நீ உயிரோட இருக்கிறியா இல்லையான்னு எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது என்னுடைய தலைவிதி. எனக்காக நீங்க வருத்தப்படாதீங்கப்பா. நான் சந்தோஷமா இருக்கேன்னு பொண்ணுமா அம்மா கிட்டயும் மனக்குட்டிக்கிட்டயும் சொல்லிடுங்க. அப்படி சும்மாலாம் நான் சொல்ல மாட்டேம்மா. நீ சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும்னாலும் நான் கண்டிப்பா பண்ணுவேன். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நீ இந்த அளவுக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கு இவனுக்கு நீ யாரியா? ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளைங்க கிட்டையும் பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசுறவங்க கிட்ட நான் என்னடா பேசுறது? எந்த உறவா இருந்தாலும் உனக்கு தெரிஞ்சது ஒரே அர்த்தம் தான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.